நடிகர் அஜித்திற்கு கால் பாதங்களில் சுரணையே இருக்காது. பைக் ரேஸ்களில் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி முதுகு தண்டுவடத்தில் காயம் உண்டாகி அதன் விளைவாக பாதங்களில் உணர்வே இல்லாமல் போனது. கண்களை மூடிக்கொண்டு கூட நம்மால் நடக்க முடியும். பாதங்களில் இருந்து முதுகு தண்டு வடம் வழியாக செல்லும் நரம்புகள் உணர்ச்சிகளை மூளைக்கு எடுத்துச் செல்வதால் தான் நம்மால் அப்படி இயல்பாக நடக்க முடிகிறது. ஆனால் பாதங்களில் உணர்வு இல்லாத காரணத்தால் அஜித்தால் அப்படி சாதாரணமாக இயல்பாக நடக்க முடியாது. பாதங்களை பார்த்து கொண்டேதான் நடக்க வேண்டும். வலது காலால் ஒரு அடியை எடுத்து வைத்து அதை அவரது கண்ணால் பார்த்தால் மட்டும்தான் அடுத்து இடது காலை வைத்து அடுத்த அடியை அவரால் எடுத்து வைக்க முடியும். இயல்பாக நடக்கவே அஜித் இத்தனை பாடுகள் பட வேண்டும். தொப்பை விழுந்தது. சாதாரணமாக ரோட்டில் கார் ஓட்டுவதற்கே 2 பாதங்களும் வேலை செய்ய வேண்டும். ஆக்சிலரேட்டர், பிரேக் என மாறி மாறி மிதிக்க வேண்டும். கார் சீட்டில் நேராக உட்கார முதுகு வலி இல்லாமல் இருக்க வேண்டும். சாதாரணமாக கார் ஓட்டவே இப்படி பல உடல் தகுதிகள் தேவையாக இருக்கையில் உலக அளவில் நடக்கும் கார் பந்தயங்களில் கலந்து கொண்டு கார் ஓட்ட எவ்வளவு உடல் தகுதிகள் இருக்க வேண்டும்? அதற்கு கால் பாதங்கள் எவ்வளவு வேலை செய்ய வேண்டும்? உடல் எவ்வளவு ஃபிட்னஸாக இருக்க வேண்டும்? கொஞ்சம் கூட உணர்ச்சிகளே இல்லாத கால் பாதங்கள், தாறுமாறான உடல் எடை, நிமிர்ந்து கார் சீட்டில் உட்காரக்கூட முடியாத அளவிற்கு காயங்கள். இது அத்தனையும் தாண்டி வந்து உலக அளவில் நடந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு அதிலே வென்று பரிசும் பெற்றிருக்கிறார் அஜித் குமார். இதெல்லாம் சாதாரண காரியமா? அஜித்